இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு மருத்துவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண ஒரு பதிவு தான். அந்த மருத்துவர் யாரு? அவரு என்ன மாரியான உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த வீடியோல கடைசியில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த தகவல் வந்து சிவகங்கை மாவட்டத்தில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த மருத்துவர் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில ஒரு ஒரு கிராமப்புறத்தில உள்ள ஒரு மருத்துவமனையில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கியூல ஓபில வந்து வரிசையில நின்னு ஏன்னா அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 10 கிராமங்களுக்கு முக்கியமான மருத்துவமனை. 2 மருத்துவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அன்னைக்கு விடுமுறை. ஒரு பெண் மருத்துவர் விடுமுறை. இவர் மட்டும் தான் இருக்காரு வந்து. இவர் மட்டும் தான் இருக்கும்போது கியூல நிற்கிறாங்க. ஓபில நிற்கிறாங்க டோக்கன் வாங்கிட்டு. ஒரு ஒரு ரொம்ப இளம் பெண் கூட சொல்ல முடியாது வந்து. ஒரு 13, 14 வயசு இருக்கும். ஒரு பள்ளிக்கூட மாணவி வந்து. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தான் ஃப்ரெண்டா கூட தோழியா கூட வந்து தோழியா, அக்காவா முதல்ல தெரியல. ஏன்னா இது கூட்டம் அந்த கியூல வர வர முன்னாடி டாக்டருக்கு கிட்ட வரும்போதெல்லாம் பின்பக்கமாக போயிடுது. அந்த ஜனங்க திட்டுறாங்க வந்து, ஏன்டி டோக்கனை வாங்கிட்டு முன்னாடி போய் காட்டாம பின்னாடி போய்கிட்டே இருக்கிறேன் போது இதை கவனிச்சுட்டு இருக்காரு அந்த மருத்துவர். பார்க்குறாரு அவர், தெரிஞ்சு போகுது டாக்டருக்கு ஏதோ ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு. அதனால தான் தயங்கி பர்சனலாக பார்க்க வரணும். பர்சனலாக பார்க்குறதுக்கு ப்ரைவேட் டாக்டர் தான் போய் பார்க்க முடியும் வந்து. இங்கே வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கேட்டால் வெளியே அப்படி சேர் போட்டு கூட உட்காந்துன்னு ஃப்ரீயாக அப்படி பார்ப்பாங்க. உள்ளே இடம் பத்தலை அப்படின்னா. எத்தனை இதில் பார்த்துருக்குறோம். அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரியவருக்கு முன்னாடி வர சொல்லிடுறாரு. வர சொல்லிட்டு க்யூவில் வரணும், பின்னாடி போகக்கூடாதுன்றார். திட்டுறாரு. க்யூவில் வரணும், பின்னாடி போகக்கூடாதுன்றார். பின்னாடி போனால் அப்படியே கிளம்பிடுன்றார். ஏன்னா எவ்வளோ நேரம் அவன் பார்க்குறதுக்கு என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு இந்த டாக்டருக்கு தெரிஞ்சுக்கணும்னு. அந்த பொண்ணுடைய வருஷம் வர 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 ரொம்ப ஒரு உடல் மெலிஞ்ச ஒரு பெண்ணு, ரொம்ப சோர்வாக இருக்குது. ஒரு அதிகபட்சமாக 10th இல்லை +1 படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த பெண்ணு. கிட்ட வந்தவுடனே பின்னாடி ஒரு பெரியவர் ஒரு 4, 5 பேர் நிற்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு வந்து. கேட்டவுடனே, சார் எனக்கு வந்து மென்சஸ் தள்ளி போகுது அப்படின்னு. உனக்கு ஏதோ தைராய்டு பிரச்சனை இருக்குதா, ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்குதா அப்படின்றாரு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ரெகுலராக வர ஆரம்பிக்கும் மாதம். ஆனால் ஒரு 2 மாதமாக எனக்கு இதுவாகுது அப்படின்னு. அவருக்கு டக்குன்னு ஒரு இதுவாகுது. சரி, ஒரு சின்ன பொண்ணு, எதையும் நம்ம வந்து இதுவாக கேட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் அந்த பிபி பார்க்குறாரு, இது பண்ணுறாரு, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, நாடி பிடிச்சி பார்க்குறாரு. நாடி பிடிச்சி பார்க்கும்போது மருத்துவர்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க வந்து. இவருக்கு ஏதோ கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. அதுக்காக வந்து டக்குன்னு சொல்லிடவும் கூடாது வந்து. ஒரு சமயம் இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாளோ, கர்ப்பம் தரித்திருக்கிறாளோ அப்படின்ற மாதிரியான டக்குன்னு நம்ம வந்து வாய் பிடிச்சின்னு மாங்காய் பிடிச்சின்னு சொல்லி முறையான ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த பெண்ணுக்கிட்ட சொல்லிட்டா ஏதாவது இவ ஓடி போயிடுவாளோ, இல்லை தவறான மருத்துவர்கிட்ட காமிப்பாளோ, இல்லை வேற ஏதாவது வந்து நாட்டு மருந்து சிகிச்சை எடுத்துப்பாளோ, அப்படி ஒரு வேளை இருந்தால் அது இவளுடைய உயிருக்கே பெரிய ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு மறுபடியும் வந்து அவர் வந்து விசாரிக்கிறார். மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்குதாம்மா? சரி, நீங்கள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குற. என்னுடைய ஸ்கூலில் படிக்கிறவாவா கூட்டின்னு வந்து. ஏன் அப்பா அம்மா யாரும் வரலையா அப்படின்னா, அவங்க காலைல கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. கூலி வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு கூலி கிடைக்காது. நீயே போய் டாக்டரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு ரொம்ப ஒரு மறுபடியும் டவுட் ஆகுது. டவுட் ஆகிட்டு லேபில் இருந்து அந்த லேப் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு ஒரு பெண்ணை. கூப்பிட்டுட்டு, இந்த பெண்ணுக்கு போய் யூரின் டெஸ்ட் எடு, ஆனால் வந்து இந்த பெண்ணுக்கு தெரியாத மாதிரி எடு. ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு யூரின் டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வருது, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீ பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே சரி கிளம்பி போயிடுது. இவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது வந்து. என்ன அது ஒரு சின்ன பொண்ணு, ஆனால் இந்த நாடியை பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியுது. கன்ஃபார்ம் பண்ணாமல் எதையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை என்ன இந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோம், இதை வந்து அவங்க அப்பா அம்மா கேட்டாங்கன்னா என்ன மாதிரி ஆகும், இது வந்து அந்த கிராமம் தானே, ஊரில் தெரிஞ்சதுன்னா இது இந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு உண்டாக்கியிருக்கோம், உண்மையாக அந்த பொண்ணுக்கு தெரியாமல் தான் வந்திருக்குதா, இந்த பொண்ணு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்காளா, இதே குழப்பமாக ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே லேபில் போய் அந்த பொண்ணு கேட்குது, என்னத்துக்கு வந்து எனக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கிறீங்க, என்னத்துக்கு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு இரும்பு சத்து இருக்குதா இல்லையான்னு ஒன்று பார்க்கணும், ஹீமோகுளோபின் இருக்கா இல்லையான்னு இது பண்ணணும், யூரின் டெஸ்ட்டு வந்து சார் தான் எடுக்க சொல்லியிருக்காரு, நீ சும்மா வாயை மூடு, நீ என்ன டாக்டரா மிரட்டுவாங்கல்ல நர்ஸுங்க, அது மாதிரி மிரட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் பந்த முழிச்சிருக்குது. இன்னும் பக்கத்தில் இருக்கிற அந்த கூட வந்த அந்த தோழி கிளம்பி ஓடி போயிடலாம் வா அப்படின்னு இது வந்து இரு அப்படின்ட்டு இந்த டாக்டரும் அதுக்குள்ளே ஆட்கள்லாம் சொல்லி, இந்த பசங்க எங்கன்னா ஓடிட்டுக்கிட்டு போதுங்க,
நீங்கள் பார்த்துங்க, கண்காணிப்பாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அந்த யூரின் டெஸ்ட்டோடைய ப்ரெக்னன்சி கிட்டு அதில் வந்து அந்த செவிலியர் வந்து மெதுவாக சொல்லுது, சார் இந்த பொண்ணுக்கு வந்து கன்சீவ் ஆகினது கன்ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அதிர்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணுறது, மெதுவாக வந்து ஒரு இந்த சத்து மாத்திரைலாம் நீங்கள் வாங்கிக்கமா, உங்கள் அப்பா அம்மாவை கூட்டின்னு வாங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் அந்த சீட்டை வாங்கிக்கின்னு கடன்னு ஓடி போகிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. இந்த டாக்டருக்கு இது வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பெண் வந்து அந்த ஓபி சீட்டு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த சீட்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அது வந்து வேறு நம்பர், டூப்ளிகேட் நம்பர். அப்படி ஒரு நபரே இல்லை. என்னடா அது அப்படின்ட்டு எந்த ஊருன்னு எழுதிப்பாங்க இல்லைங்களா, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு தன்னுடைய அசிஸ்டன்ட் அமைச்சு போய் யாருன்னு விசாரிச்சுக்கணும்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அப்படி ஒரு பொண்ணே இல்லை. என்னடா அது சிக்கலாகி போச்சு, இது பெரிய விபரீதமாகுது, ஏதோ ஒரு படிக்கிற பொண்ணு குழந்த மாதிரி இருக்குது, சம் ப்ராப்ளம் அது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த டாக்டரு யாரும் இதை பண்ண மாட்டாங்க, வந்து வந்தமா நோயாளி பார்த்தமா இவ்வளோ அளவுக்கே வந்து டெஸ்ட்லாம் இது பண்ண மாட்டாங்க, நீ யாருன்னா லேடி டாக்டர்கிட்ட போய் டவுனில் போய் பார்த்துக்கோ, இதில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. அவருக்கு வந்து ஏதோ ஒரு தன் மகளுக்கு, தன் சகோதரிக்கு, தன் வீட்டு பெண்ணுக்கு இது மாதிரியான ஒரு நிலைமெல்லாம் நம்ம விட்டுருவோமா அப்படின்ற ஒரு மனசு வந்திருக்குது. அவர் ஏதாவது ஒரு தப்பாக யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, யாராவது இந்த பெண்ணை மிரட்டுறாங்களா, இதை அப்படியே விட்டோம்னா அந்த பெண்ணுக்கான நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசனை வந்து ஒரு டாக்டருக்கான ஒரு மனசு, ஒரு பெரிய மனசு. அப்போ என்ன பண்ணுறாரு, திரும்ப ஒரு 2-3 கிராமத்தில் போய் அவங்க அசிஸ்டன்ட் கொடுத்து விசாரிக்க சொல்கிறாரு. அப்படி பெண்ணே கிடையாதுங்கன்றாங்க, அந்த பேர்லேயே இல்லைன்றாங்க. அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. என்னென்னா அந்த க்யூவில் நின்றுக்கிட்டு இது வைத்தியம் பார்க்கும்போது பின்னாடி இருக்கவங்க சத்தம் போடுவாங்க தெரியுமா, டாக்டர் ஒரு ஆளே எவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அடுத்தவங்களாம் பார்க்கத்தாலையா, எங்களுக்கு ஜுரம் அடிக்குதுங்க, நீங்கள் ஒருத்தரே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. அது மாதிரி இந்த பொண்ணை வந்து இந்த டெஸ்ட்டுக்கு இந்த விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்கும் பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, குரல் கொடுக்குறாரு, டாக்டரு அந்த பொண்ணையே பார்த்துட்றீங்களே, நான் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணு பின்னாடி போன பொண்ணை வந்து எனக்கு முன்னாடி நிற்க வச்சிங்களே நீங்கள் அப்படின் போது, பெரியவர் அவங்கள பார்க்குறேன் இருங்க, இது முக்கியமான பிரச்சனை, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாருங்கள் நல்லா பாருங்கள், எங்கள் ஊர் பொண்ணு தான் அது அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்குது, எங்கள் ஊர் பொண்ணு தான். அந்த பெரியவர் என்னென்னா ரெகுலராக செக்கப்புக்கு வரக்கூடியவர், அவர் ரெகுலராக அந்த ஊருக்கு அந்த மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு வரக்கூடிய அன்றைக்கும் வந்திருக்காரு. அவர்கிட்ட அந்த அசிஸ்டண்ட் விட்டு என்ன ஊருன்னு கேட்க சொல்கிறார். கேட்டவுடனே ரைட்டு ரகசியமாக வச்சு இந்த பெரியவர் சம்மந்தமாக அந்த பேரை விசாரித்து அங்கே போய் ஊரில் சொல்லி ஊரில் எக்கத்தப்பா ஏதாவது ஆகிட போகுதுன்னு இவர் கரெக்டாக டாக்டரே போய் களத்தில் இறங்குறாரு. இறங்கி போய் அந்த பெண்ணை வந்து விசாரிக்கிறாரு. அந்த பெண் வந்து அங்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. அங்கே போய் ஒரு கேம்ப் மாதிரி வைக்கிறாரு. எவ்வளோ வேலை பண்ணுறாரு பாருங்கள், கேம்ப் மாதிரி வைக்கிறாரு. அங்கே சில பெண்கள்லாம் வந்து டெஸ்ட் வைக்கிறாரு, உடல்நல இது வந்து பரிசோதனை இது பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த ஹெச்எம் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட யாருடைய இதுன்னு அந்த முகவரி வாங்குறாரு. அதில் அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய அந்த முகவரி, அந்த பெண் இந்த டாக்டரை பார்த்துட்டு அவர் நேரத்துக்கு மறந்துருப்பாருன்னு கண்டு காணாமல் இருக்குது. அப்புறம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் முறைப்படி ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படின்ற ஒரு தகவல் பேரதிர்ச்சியாக மாறுது. அவங்க வந்து அதுக்குள்ளே, ஏன்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அவங்க அப்பா சொல்கிறாராம், வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அந்த இதை கொடுத்துருப்பேன், நான் இந்த மருந்தை கொடுத்துருப்பேன். ஒரு சில மருந்து அந்த உடலுக்கு தீங்கு வைக்கக்கூடிய சில மருந்து, அந்த உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுக்கூடிய மருந்தெல்லாம் வந்து பேரை சொல்கிறாராம். அது அப்புறம் சும்மா இருங்கன்னு சொல்லி அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து விசாரிக்கும் பொழுது சொந்த தாய் மாமன் அவனே இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணியிருக்கிறான். எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். என்னென்னா ஒரு மருத்துவருக்கு இதெல்லாம் வேலையாயா அப்படின்போது, இதுதான் என்னுடைய வேலை அப்படின்ற ஒரு மருத்துவர் அதை பார்த்துருக்காருன்னா அவருடைய எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் பாருங்கள். அவருடைய அந்த முகநூல் பதிவில் தான் நான் பார்த்தேன். நான் சிவகங்கையை சேர்ந்த டாக்டர் ஃபருக் அப்துல்லா. அதன் பிறகு அவர் பெரிய விருதுகள் கிடச்சிருக்கு. இப்போ அவர் வந்து சமூக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் நீயா நானா மாதிரியான தொடரெல்லாம் வந்து அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. சில பேருக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. இலவசமாக மருத்துவம் பார்க்குறாரு. பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. ஒரு பெண்ணை அன்றைக்கி, ஒரு சின்ன சிறுமியை அன்றைக்கி வந்து போகிற போக்கில் அப்படி விட்டுட்டு போயிட்டு இருந்தால் அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கும், அதுதான் அந்த டாக்டர் வந்து அந்த பதிவில் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம உறவினராக நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்கு இல்லைங்களா, அது பெரிய விஷயங்க. வந்து அது எல்லாருக்கும் வந்துடாது. நீங்கள் டாக்டர் தொழிலும் கிடையாது, எல்லா தொழிலையும் வந்து நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம வந்து அத்தை, நம்ம சித்தி, இப்படின்னு நினைக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மனிதனுக்கான மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவருக்காக வந்து அவர் அந்த பெண்ணுடைய பெரும் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி
அவர் வந்து வைத்தியம் பார்த்துருக்காருன்னா அந்த பதிவு பார்த்துட்டு எனக்கே ஒரு நிமிஷம் வந்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.